Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு கேம் கால்ட் Among Us விளையாட போறோம். இதுல நிறையவே ரோல்ஸ் இருக்கு, நிறையவே ஐட்டம்ஸ் இருக்கு, நிறையவே செய்யலாம் இல்ல. இப்போ நான் விளையாட போறது ஆன்லைன்ல மற்றவங்களோட. இதுல நான் இப்போ புதுசா கேம் கண்டுபிடிக்க போறேன். வேற யாராவது விளையாடுறாங்களா அவங்களோட சேர்ந்து விளையாட போறோம். இது வேணாம். இல்ல 700+ குரூப்ஸ் இருக்கு இப்போ ஆன்லைனா. இப்போ நான் ஒன்று வந்துட்டேன். இப்போ நான் இதுலேருந்து அப்படியே வெளியில் போனாலும் என்னோட டைம் வந்துட்டு அவுட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, என்னோட ரோல் வந்துட்டு ஒரு க்ரூமேட். நான் வெறும் க்ரூமேட் தான், எனக்கு மற்ற எந்த ரோல்ஸும் இல்லை. இப்போ நான் என்னோட டாஸ்க் எல்லாத்தையுமே செய்யணும். இப்போ க்ரீன் மறைஞ்சு போனதை நீங்களே பார்த்தீங்க. நான் இதை எல்லாருக்குமே சொல்ல போகிறேன். அக்யூஸ் பண்ணி அது லைம் எங்க லைம் கலர் அவன் இஸ் ஃபேண்டம். அப்புறமா நான் இவனை ஓட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நிறையவே பேர் ஓட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிக் மார்க் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஷேட்டில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐசா லவ்வி மியூஸ் வெண்ட். ஸோ இதில் இம்போஸ்டர்ஸால் மட்டும்தான் வந்துட்டு வெண்ட் பண்ண முடியும், அதாவது த ஆட் ஒன். இப்போ ஒருத்தவனே எஜெக்ட் பண்ணிட்டாங்க. சென்சென்டு வாஸ் நாட் அன் இம்போஸ்டர். இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஒரு தடவை தப்பான கேஸ் எடுத்தாலும் அது மறுபடியும் வர வைக்க முடியாது. அது ஒரு விஷயம். அவங்க ஒரு கோஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு பக்கத்தில் கூட அவங்களால இருக்க முடியும். இப்போ யூஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ என்னோட டேப்லெட்லேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இது பண்ணுறேன். அது ஒன்று. இப்போ நீங்கள் மேலே ஒன்று பாருங்க. இங்கே இந்த இடத்துல டாஸ்க்குன்னு அப்ரைட்டில் இருக்க பாருங்க, அப் லெஃப்ட்டு. என்னாச்சோ 2 பேர் செத்து போயிட்டுருக்கான். இங்கே நான் இப்போ கேட்க போகிறேன், எங்கே இருந்தது, எப்படி இருந்தது, எங்கே எப்போன்னு. ஸோ வேர் வாஸ் த பாடி? ஸோ நான் செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன்னு அவனே சொல்லிக்கிறான். நான் யாருன்னு கேட்க போகிறேன். ஸோ ஹூ இஸ் த இம்போஸ்டர் இஸ் த மெயின் இது. நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நல்ல வேலை என்னை யாருமே ஓட் பண்ணல. இங்கே நடுவில் ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் நான் லாஸ்ட்டாக. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஷீட் கம்மி வாச இம்பாஸ்டர்னு. யாருமே நம்பலானா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க். ஒச்சோ என்னது? 9 7 4 3 9. நான் முடிச்சிட்டேன். அப்புறமா போட்டான்டா. என்னை போட்டிருக்கிறத இவன் கண்டிப்பாக பார்த்துருக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் கார்டியன் ஏஞ்சல் ஆகிருக்கேன். ஸோ யூ ஆர் டெட். ஃபினிஷ் யுவர் டாஸ்க் டு வின்னா. போச்சு, இம்போஸ்டர்ஸ் வின் ஆகிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், ஷேப் ஷிஃப்ட் ஆனது ஷேக் ஸ்லிவன். அவன் தான் ஷிஃப்ட் ஆனான். இவங்க 3 பேருமே இம்போஸ்டர்ஸ். ஸோ என்னால் இதை குவிட் பண்ண முடியும், எல்லாம் மறுபடியும் விளையாட முடியும்.
மறுபடியும் விளையாடுறது பண்ணிட்டேன். இதில் பிளேயர்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கு. அப்பாடி எனக்கு ப்ளூ கலர் மறுபடியும் கச்சிச்சு. தான் என்னோட ரியல் கலர் 9 people தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஆமாம். ஸோ இப்போ கேமை இந்த ஓனர் வெயிட் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஒன்று. சீக்கிரமே லெஃப்ட் கேமா சீக்கிரம். வெறும் 11 இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிறது நான், ஆனால் ஸ்க்ரீனோட சென்டரில் இருக்கிறது நான். எஸ், ஐ எம் ரெடி. மீ டூ. ஐ எம் ரெடி. கேம் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சிச்சுங்கோ. ஸோ இது செகண்ட் கேம். இதில் எனக்கு கூட வந்துட்டு அந்த கொல்றால சான்சஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். செக் மறுபடியும் க்ரூமேட்டா. ஹே, நான் சயின்டிஸ்ட். ஆக்சஸ். ஓ, ஓகே. என்னால் யார் செத்து போயிருக்கா யார் அலைவாக இருக்கான்னு ஏன்டா மீட்டிங் போடுறேன். என்னால் ஒரே தடவை எவ்வளோ தடவை வேணாலும் பார்க்க முடியும் அந்த எதுக்கு போகாமல். ஹூ கேட்டுக்கிறாங்க, நானும் கேட்கணும் தான். கொஸ்டின் ஹூ. Batstonic is the imposter. இவன் தான் இம்பாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இவனை ஓட் பண்ணியிருக்கேன். இப்போ Batstonic நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்களே. டை ஆகிடும், ஸ்கிப்பும் ஆகிடும். No one was ejected. ஸ்கிப்டு. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ யார் செத்து போயிருக்கா உயிரோடு இருக்காங்கிறத இந்த வைட்டல்ஸில் என்னால் பார்க்க முடியும். இப்போது நான் எல்லாருமே ஓகேவாக தான் இருக்கும். நான் இப்போ என்னோடய டாஸ்க்கை செய்யணும். அது இந்த ஓரத்தில் பார்ப்போம். என்னது? அட்மினில் போய் இந்த கார்ட்ஸை ஸ்வைப் பண்ணணும். அது ஒன்று. ஓகே. அட்மின் எவன் தான் செத்து போனா? Guardian Angel protected someone recently. Where was the body? எவனுக்குமே தெரியாது. I was at admin. ஃபஸ்ட்டு நான் யாருன்னு கேட்கணும். ஸ்கிப் அவுட். என்ன ஆரஞ்சு எஜெக்ட் பண்ணியிருக்கான். நான் தான் க்ரூமேட் ஆச்சே. அப்படின்னா கண்டிப்பாக ஆரஞ்சு ஒரு இம்பாஸ்டராக தான் இருக்கணும். இது ஒன்று. நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எங்கே போகணுமோ டாஸ்கில் போ. அப்பர் இன்ஜின் எங்க நேவிகேஷன். ஸோ நான் நேவிகேஷனில் அப்பா ஏன்னா இந்த இம்பாஸ்டர் இப்படியே இருக்கான். யார் இருந்தால் சொல்லி தொலைங்களேன். நான் நினச்சேன் போவே இவன்டான்னு. இவனாக தான் இருக்கணும் நினப்போம்.
அதுவும் இல்லாமல் இதில் எல்லா இம்பாஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா, கொல்றவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அது வந்துட்டு இம்பாஸ்டருக்கு வின் கொடுக்கும். ஆமாம், அதுதானே முன்னாடி இருந்தது. நான் ஏன் இதை போய் சொல்கிறேன்? ஆமாம், பாட்ஸ்டானிக்கு தான் இப்போ ஒரு செட்டு போக போகிறான். அவனை ஸ்பேஸ்குள்ளே தூக்கி போடுறது. நாட்டா? நான் சயின்டிஸ்ட்பா. நான் சயின்டிஸ்ட். என்னோட ஃப்யூச்சர் ஆம்பிஷன் நான். காஸ்ட்டு நேவிகேஷனில் இருக்கு. ஆமாம், அது இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போய் இது வெயிட் இப்போ வேனிஷ் ஆனா தானே நான் சொல்ல போகிறேன். வெயிட் எங்க வெயிட் எங்க வெயிட் வெயிட் என்னடா இது வெயிட் காணும். வெயிட் இங்கே இருக்கு. வெயிட் இஸ் கார்டியன் ஷேப் ஃபேண்டம். வெயிட் எங்க வெயிட். He disappeared in front of myself. நீங்களே கூட வேணா ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அவன் எனக்கு முன்னாடியே தான் டிஸப்பியர் ஆனான். ஓகே, சீக்கிரம் ஓட் பண்ணியிருக்கோம். நான் 2 பேர். இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டாங்க நிறைய பேர். அதனால வந்துட்டு யாருமே எஜெக்ட். அச்சோ, லைட்ஸ் ஆஃப். இல்லை, just let me go to the navigation man. டேய், ஒரு டாஸ்கே அப்படி செய்ய விடுங்கடா. அப்பா, ஒரு டாஸ்கே அப்படி செய்ய விடுறான். நான் மறுபடியும் மீட்டிங்கை போட்டுக்கினே இருக்கான். எவன் மீட்டிங்கை போட்டான்? நான் சார்ஜ் சென்டருக்கு தான் போடுறேன். ஷேடு பேர் வித்தியாசமாக இருக்கு. என்னோட தான் ஹேண்ட் காய் எலூன். No one was ejected. Skipped. Huh? 2 imposters are. அப்போ போச்சே நினைச்சேன். ஸோ நான் இப்போ வேற எதுக்குள்ள போய் விளையாட போகிறேன். என்ன இடம்? போலீஸ் 2 பேர் தான் இருக்காங்க. எங்கே போகணும்? போலீஸ்குள்ளே போயாச்சு. லாபி வில் க்ளோஸ் இன். அச்சோ, சரி 3 பேர் வந்துட்டாங்க. நாலு பேர். 1 2 3 4. ஃபாஸ்ட். 3 2 1 உள்ளே போயிட்டோம். லோடிங் கேம். வெயிட்டிங் ஃபார் அதர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இம்பாஸ்டர் ரோல் கிடச்சிச்சு. இப்போ நான் 2 பேரை தான் போடணும். ஃபஸ்ட்டு இடத்துக்கெல்லாம் போகும்.
ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு வேறு வேறு டாஸ்க் இருக்கும். இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறேன், ஆனால் செய்யலை. ஓகே. மற்றவங்க எங்கே இருக்காங்கோ? இங்கே தானே இருந்தாங்க. இந்த பக்கம்னா சாப்பிட்டாச்சு. என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிக்கல். இப்போ நான் ரிப்போர்ட் பண்ணதுனால நான் சஸ்பீஷியஸ்னு யாராலுமே பார்க்க முடியாது. இப்போ நான் ஒருத்தவங்களை ஓட் அவுட் பண்ணாலும் வந்துட்டு நான் ஜெயிச்சிடுவேன். எஸ், இதுதான் எனக்கு தேவை. ஏன்னா இப்போ இவெல்லாம் ஓட் அவுட் பண்ணியாச்சு, அப்புறம் நான் தான் வின் ஆயிடுவேன். ஒன் இம்பாஸ்டர் ரிமைன்ஸ். பார்த்தீங்களா? விக்டரி ஃபார் மீ. இப்போ நான் 11-10 ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வரது level 11. ஓகே. So once again guys, we will shortly come. So hello again guys. நான் ஒரு குட்டி வேலையாக போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நிறையவே பேர் வந்திருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த சர்வரோட இந்த போலீஸோட இது ஓனர் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணணும். 10 பேர் வந்தாச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 1 ஓகே. மறுபடியுமா? நான் வெறும் இம்பாஸ்டர் தான். ஆனாலும் இப்படி ஓடி ஓடு ஆடு விளையாடு, ஓடு ஆடு விளையாடு. போயிங் போயிங் சப்போர்ட். ஸோ நான் இப்போது எலக்ட்ரிக்கல்ஸை சாப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பின்னாடியே ஒருத்தவங்க இருக்கணும். இப்போ நான் கூட்டத்தில் போட்டதுனால யாருன்னே தெரியாது. இது ஒரு மெத்தட் ஆஃப் கில்லிங். கொஸ்டின் கேட்க போகிறேன் யாருன்னு. நான் தான், ஆனாலும் கேட்பேன். ஃபோனு. அச்சோ, நிறைய பேர் போயிட்டாங்க. நான் யாரோ ஒருத்தவங்களை போட்டுட்டேன். ஓ அச்சோ. ஸோ இப்போ வெயில் கஸ்ட் அந்த மாதிரி தான் என்னமோ பேருக்கு. ஓகே. இப்போது இவளை நிறைய பேர் போட்டிருக்காங்கோ. ஸோ இப்போ லாவால was not an imposter. நான் கொஞ்சம் வால்ட் பார்க்கணும். 4 பேர் போயிட்டாங்களா? இன்னும் ஃபிக்ஸிங் லைட்ஸ் அப்படியே தான் இருக்கா? நான் இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன். சாப்டாட்ஸில் என்ன இருக்கு வேறு?
மாத்திரம் ஆனால் முடியல. ஆனால் நாங்கள் 2 பேருமே ஜெயிச்சிட்டோம். ஸோ நான் இப்போ வேறு ஒரு லாபியை பார்க்க போகிறேன். இல்லை, நான் இப்போ புதுசாக ஒரு கேம் செய்கிறேன். கிளாசிக் இல்லை ஹைட் அண்ட் சீக் வைப்போம். போலீஸ் வேணால் ட்ராப் ஷிப். பிகினர் இல்லை, சேட்டுக்கு குவிக் சேட் இல்லை, வேணாம். கிரியேட் கேம். இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிறது ஹைட் அண்ட் சீக் டைப். இப்போ நான் இதை பப்ளிக் ஆக்கணும். இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஹோஸ்ட்னு போட்டு அது நான் தான். இதில் அப்படி என்னெல்லாம் பண்ணலாம்? ஃப்ளாஷ் லைட்ஸ் கேம் செட்டிங்ஸ் பார்ப்போம். பிளேயர் ஸ்பீட் 1:25. ஃப்ளாஷ் லைட் மோடு. மேக்ஸ் டைம் இன்வென்ட்டு 4, 5, 6, 7, 8, 9, 10. க்ரூமேட் ஃப்ளாஷ் லைட் சைஸா 40 வைப்போம். அது இருக்க வேணாம். ஸோ இப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் வெயிட் பண்ணுறது தான். ஓகே, நான் இப்போ ஷார்ட்டாக ஓகே. இப்போ மற்றவங்க நிறைய பேர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே காய்ஸ், நீங்களே பார்ப்பீங்க. இப்போதைக்கு ஒரு 4 பேர் மட்டும் வந்திருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு குயிக் அப்டேட். ஓகே காய்ஸ், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்கும். இது போதும். இப்போ இதில் யார் வந்துட்டு ஹைட் அண்ட் சீக் மான்ஸ்டராக வருவாங்களோன்னு தெரியல. ஃபோட்டோ ஃபைனலா? ஓகே. பார்த்தீங்களா, இது இங்கே ஒரு வெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு நான் இங்கே தான் இருக்கேன். உள்ளே வந்தானே எனக்கு தெரியும். ஓகே, என்னோட வெண்டிங் டைம் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் 3 நிமிஷம் மட்டும் நிற்கணும் காய்ஸ். ஓடி பார்த்தீங்களா, நீங்களே அவனை பார்த்துருப்பீங்கோ. ஸோ நான் இப்போ மேடேயில் இந்த கார்னரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோப்பா, நான் ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிட்டேன். இன்னும் ஒரு அச்சோ அப்பா. நோ ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் தட். நீ அப்படி மாற வேணாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது அவனோட மாறுன்னு நினைக்கிறேன். இன்னும் அவன் இங்கே வரல, அது நல்ல விஷயம். ஸோ இன்னொரு 1 minute பங்காய்ஸ் இருக்குது. 1 minute and 37 seconds. ஏன்டா இது மாறுதோ? இப்போ என்னால் வெண்ட் பண்ண முடியாது. ஒருத்தன் வெளியில் போயிட்டான். அச்சோ அப்பா, இந்த பார் ஏறு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கோ. அச்சோ 58, 57. No. 50, 49, 48, 47, 46,
45, 44, 43, 42, 41, 40, 39, 38. அப்பா இந்த பாரு சவுண்ட் ஏற ஏற எனக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு காய்ஸ். அச்சோ, நான் தான் இப்போ மிச்சம் இருக்கிறவன். 17, 16, 15, 14, 13, 12, 11. எனக்கு பக்கத்துலேயே தான் இருந்தோம். 4, 3, 2, 1. Yes! அப்பா பயந்துட்டேன். அப்பா அப்பா அம்மாடி என்னை பயமுத்திட்டான்ப்பா சாமி. இனிமேல் நான் இந்த மாடல் விளையாடுறதாவே இல்லைங்கோ. கஸ்டமைஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அச்சோ முடியாதுவோ. ஓகே ஓகே காய்ஸ், நான் இப்போ இந்த ரெக்கார்டிங்கை முடிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த கேம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ் இல்லைனா யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து கமெண்ட்டில் போடுங்க, யார் என்னன்னு செஞ்சான்னு. இல்லைன்னா அது முடியலன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. ஸோ இப்போதைக்கு லீவிங் உங்களுடைய ப்ரோ பிளேயர் கிருத்திக்.